லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபிசிக்ஸில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு லா இருக்குது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு ஃப்ரீக்வன்சி when it meets at the same wavelength, the energy created at that moment is much higher than its usual அப்படிங்கிறது அந்த லா. உதாரணத்துக்கு நம்ம கண்ட்ரியில் கிரிக்கெட் ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட். ரெண்டு கிரிக்கெட் லவர்ஸ் மீட் பண்ணி பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம். குறிப்பாக இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் இது பேசுகிறாங்க உட்காந்து அப்படின்னா, அந்த டிஸ்கஷன் எப்படி போகும்னு யோசிச்சு பாருங்கள். ரைட் ஃப்ரம் த டாஸ் டில் த கேப்டன்ஸ் ஸ்பீச் வரைக்கும் அவங்க அவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தள்ளி உட்காந்து பார்த்தாலே அங்கே க்ரியேட் ஆகிற ஒரு எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் இட் வில் கெட் ட்ரான்ஸ்மிட்டட் டு அஸ். நம்மளே அந்த ஒரு நம்ம முகத்துலேயே அது வெளிப்படும். அந்த அந்த எனர்ஜி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய் நமக்கே வெளிப்படும். சேம் ஒரு 2 ரஜினி ஃபேன்ஸோ 2 கமல்ஹாசன் ஃபேன்ஸோ மீட் பண்ணி பேசினாங்கன்னா, இந்த ஏஜ்லேயும் அவங்க இருக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், ஹேண்ட்ஸம்னஸ், பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண ஓடும். ஸோ அந்த எனர்ஜி வைப்ரன்ஸ் நம்ம தள்ளி உட்காந்து பார்த்தாலே நமக்கே அது டிரான்ஸ்மிட் ஆகும். அதே மாதிரி டீகன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ன்ட்டு ஒரு லா இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, when two frequencies meet at different wavelength, the energy cancels out அப்படிங்கிறது தான் அந்த டீகன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இது எனக்கே நடந்தது. ரீசெண்டாக நடந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல் அன்றைக்கி நைட்டு ஒரு சேட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் கேட்டாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இப்படி ஃபுட்பால் ஃபைனலில் என்னுடைய ஃபேவரட் டீம் விளையாடுறதை பார்க்க போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபுட்பால் அப்படிங்கிற வார்த்தையுடைய ஸ்பெல்லிங்கை தவிர அவங்களுக்கு ஃபுட்பால் பற்றி எதுவுமே தெரியல. பட் நான் என்ன வந்து நான் சொல்கிறேன், டீமு 11 மெம்பர்ஸு, ஃபுட்பாலு, கோலி, பிளேயரு எல்லாமே பேசிகிட்டு இருந்தாலும் அங்கேருந்து ஓ அப்படியா, ஓகே ஃபைன் சூப்பர், இப்படியே ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்தது. டீசெண்டாக நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே குட் நைட், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், தி எனர்ஜி கெட்ஸ் கேன்சல்ட் அவுட் அப்படிங்கிறது தான். உமன் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி, சீக்கிரம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த எனர்ஜி, இந்த ஃப்ரீக்குவன்சியை அப்சார்ப் பண்ணுற பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி. அவங்க பை நேச்சரே அப்படி தான், அவங்க டிசைனே அப்படி தான். மென்னுக்கு இருக்குது, மென்னை விட உமனுக்கு இந்த நேச்சர் ஜாஸ்தி. ஸோ இதனால் அவங்களால ஈஸியாக சில விஷயங்களை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும், கண்டுபிடிச்சிட முடியுங்கிறது தான் விஷயம். ஜெர்மனியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. ஒரு 25,000 பேர்த்த ஒரு ஹாலுக்கு கேதர் பண்ணுறாங்க. அந்த ஹால் வந்து ஹேஸ் 0 ஃப்ரீக்வன்சி, 0 எனர்ஜி. மைக்ரோவேவு, ரேடியோ வேவு, 5G 2G எந்த எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் உள்ளே இல்லாமல், அது வந்து ஃபாரடேஸ் கேஜ் அப்படின்ட்டு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹாலில் அப்படி கேதர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாடியிலிருந்தும் எமிட் ஆகிற எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியை வச்சு அவங்க என்ன அதை நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ரிசர்ச் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது இன்னும் நேரோ டவுன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நெகட்டிவ்னு எடுத்தோம்னா ஆங்கர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஜெல்லசி, டெஸ்பேர், ரிவெஞ்ச், வெஞ்ச்ஃபுல்னஸ், இந்த மாதிரி இன்னும் நேரோ டவுன் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிலையும் லவ், ஹெல்ப்ஃபுல், கைண்ட்னஸ் இது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி நேரோ டவுன் பண்ணி செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. இதில் ஒரே ஒரு எனர்ஜி மட்டும் மற்ற எனர்ஜியை விட டாப்பில் இருக்கிறது. இது என்ன பண்ணுது, இது எமிட் பண்ணுற மக்கள் வந்து மற்றவங்கள ஈஸியாக ஈர்க்கிறாங்க, அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரே ஒரு எனர்ஜி மட்டும். ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அது என்ன எனர்ஜியாக இருக்கும் அப்படின்ட்டு முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அதை மென்ஷன் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. யூஸ்வலாக நம்ம வந்து சில பாசிட்டிவ் எனர்ஜிஸை மென்ஷன் பண்ணியிருப்போம். கேன் பி லவ், அஃபெக்ஷன், கைண்ட்னஸ், ஹெல்பிங் டெண்டன்சி, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த பாசிட்டிவ் வைப்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே முன்ன பின்ன இருக்குது, ஒரே லெவலில் இருக்குது. ஆனால்
ஒரே ஒரு எனர்ஜி, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையும் விட 4 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அத்தென்டிசிட்டி. அத்தென்டிசிட்டினா நம்பிக்கைத்தன்மை. நம்பிக்கைத்தன்மை தான் நிறைய பேர்த்த ஈர்க்குது. ஸோ நம்பிக்கைத்தன்மை எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை ஓட விடுறோமோ அது நம்ம செயல்லையும் சொல்லுலையும் வெளிப்படும். ஸோ இது 4 அலைன் ஆகும் பொழுது நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஆரா ஒன்று க்ரியேட் ஆகும். தென் நம்ம உடம்புல இருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்று டிரான்ஸ்மிட் ஆகும். இது நீங்கள் போய் சொல்லவே அவசியம் இல்லை. நான் ஜென்யூன், நான் அத்தன்டிக்கு அப்படிங்கிற சொல்லணும்னு வார்த்தைகளில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய செயல்களையும் நம்ம வெளிப்படுத்துகிற சொல்லுலையுமே மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களே ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. சில சமயம் சொல்லுவாங்கல்ல, இவர் பார்த்தா ஜென்யூனாக தெரிகிறாரு, நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு, பேசுகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே அங்கேருந்து வெளிப்படுற விஷயங்கள் தான். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான். இப்போது ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கிறாரு, அத்தன்டிக்காக இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் கூட இன்னொரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க சேரும் பொழுது, அந்த வேவ் லென்த் மீட் ஆகும் பொழுது அங்கே வெளிப்படுற எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், சொல்கள் எல்லாமே இன்னும் பாசிட்டிவ் வைப்பை தான் க்ரியேட் பண்ணும். அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அது கரெக்டான விஷயமாக தான் போய் அமையும். 4 பேர்த்துக்கு நல்லதாக தான் போய் அமையும். இந்த சொசைட்டிக்கும் நல்லதாக தான் போய் அமையும். ஸோ இதனால தான் அந்த நம்பிக்கைத்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அந்த அத்தன்டிக்காக இருக்கணும் முடிஞ்ச அளவு, ஜென்யூனாக இருக்கணும் முடிஞ்ச அளவுங்கிறது இதுதான் ரீசன். இந்த 2024ல் நம்ம இது ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டுக்கலாம். முடிஞ்ச அளவு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்ல விஷயங்களை யோசிப்போம், விதைப்போம், எண்ணங்களை அதே மாதிரி ஓட விடுவோம். நம்ம செயல்லையும் சொல்லுலையுமே நல்ல விஷயங்களாகவே வெளிப்படுத்துவோம். அப்போது இது இன்னும் பில்டப் ஆகும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஒரு 30 பேர் 35 பேர் ஒரு ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அத்தனை பேருமே இதே மாதிரி எண்ணத்தில் ஓடிட்டு இருந்தோம்னா அங்கே க்ரியேட் ஆகிற அந்த வைப், எனர்ஜி, அது மூலிமா வர ரிசல்ட்டை யோசித்து பாருங்கள். அதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் வேல தான் அது போய் முடியும். சில சமயம் நம்ம யோசிப்போம், இவர் ஈஸியாக எப்படி சில பேர்த்த அட்ராக்ட் பண்ணிடுறாரு, எல்லோரும் ஏன் அவர்கிட்ட போய் இப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். இது எல்லாமே இது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கலாம். அவங்க கைண்ட்னஸ்னாலையா இருக்கலாம், சில பேர் அவங்க வெல்த்தை டிஸ்பிளே பண்ணுறதுனாலையா இருக்கலாம், இல்லை அவங்க நாலேஜாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க லாங் டேர்முக்கு அந்த இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணணும், லைஃப்பில் ஜேர்னி இருக்கணும். என்ன டெய்லின்னு அவசியம் இல்லை, ஒரு டச்சில் இருக்கிறோம், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் லாங் டேர்முக்கு அப்படின்னா, அப்போ இந்த அத்தன்டிக்காக அவங்க இருக்கிறாங்களா, ஜென்யூனாக இருக்காங்களா அப்படின்னா தான் அது நடக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அத்தன்டிக்காக ஜென்யூனாக இருக்கிறோம், நம்பிக்கைத்தன்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, வெளிப்படுத்துகிறோமோ, அப்போது இது ஈஸியாக நடக்கும். ஸோ இந்த 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 ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் பீப்புள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 25,000 வச்சு ரிசர்ச் பண்ணும் பொழுது அந்த அத்தன்டிக் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஈஸியாக தான் பக்கம் ஈர்த்துட்டாங்க. அதை தாண்டி இந்த நெகட்டிவ் வைப்பில் இருக்கிறவங்களும் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கிட்ட தான் நோக்கி வர்றாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த 2024ல் நம்ம அதை சொன்ன மாதிரியே லெட் அஸ் ப்ராக்டிஸ் திஸ். முடிஞ்ச அளவு நல்ல எண்ணங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில், ஆள் மனசில் விதைப்போம், நல்ல எண்ணங்களையே ஓட விடுவோம். இந்த பாட்ஷா படத்தில் சொல்கிற மாதிரி நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாத்துலேயுமே அந்த நல்ல எண்ணங்களையே நம்ம ஓட விடுவோம். நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய செயல், சொல் இதெல்லாமே அப்படியே தான் அலைன் ஆகி வரும். இது நாலுமே அலைன் ஆகி வரும் பொழுது நம்மளை அறியாமலேயே இந்த ஜென்யூனிட்டி, ஆத்தென்டிசிட்டி வெளியில் டிஸ்பிளே ஆகும். அது மூலயமா நிறைய அதே பாசிட்டிவ் எனர்ஜி மக்களை நம்ம இன்னும் ஈர்க்க முடியும். நம்மளை சுற்றி நல்லதாகவே நடக்கும், எல்லாத்துக்குமே நல்லதாகவே போய் முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.